ஏரியா அண்ட் வால்யூம்ல நேத்து பார்த்த சம்ஸோட ஃபார்முலாஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 இன்டூ எல் பிளஸ் பி, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4a இல்லைன்னா 4s, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு ட்ரையாங்கிள் 3 சைடும் வேற வேற சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ a பிளஸ் பி பிளஸ் சி. ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் நமக்கு 3 பக்கமே ஒரே மாதிரி இருக்கும். சமபக்க முக்கோணம் ஏஏஏ. இது ஏ தான் வைக்கணும்னு இல்லை, நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆல்பபெட்ல நமக்கு காமனா ஏ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 3 சைடுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். இதை 3ஐயும் பிளஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா 3மே ஒரே வேல்யூ அப்படிங்கறதுனால 3 இன்டூ ஏ அப்படின்னு போடலாம். இந்த 3 ஃபார்முலா இன்னைக்கு பார்க்க போற சம்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்டூ பி, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலா வச்சு இன்னைக்கு சம்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6, எக்ஸாம்பிள் 5 வரைக்கும் போன வீடியோல பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 6 வந்து ஃபைண்ட் தி சைடு ஆஃப் தி ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் பெரிமீட்டர். இப்பதான் பார்த்தோம் நம்ம ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், 3a அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3a அப்படிங்கிறது தான் ஈக்குவல் ட்ரையாங்கிள். நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 129 அப்படிங்கிறது. ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிள். அதோட சைடு என்ன, பக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப நமக்கு நல்லா தெரியும் 3a அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து 129 சென்டிமீட்டர். இங்க நமக்கு 129 சென்டிமீட்டர் இருக்குதா, அது வந்து 3a அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு சைடு, இதுதான் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 வந்து இந்த சைடு போச்சுன்னா ஏ அங்கேயே இருக்கும். 129 டிவைடட் பை 3. அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு 43 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா ரொம்ப சிம்பிளான சம் வந்து நம்ம போட்டுடலாம். எக்ஸாம்பிள் 7 பார்க்கலாம். தென்றல், தரணி, தனம் 3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு த்ரெட் பீஸ், ஒரு நூல் வந்து கொடுக்குறாங்க. அதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டரா இருக்கு. இந்த நூலை வச்சு இந்த 3 பேருமே ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் பண்ணணும். ஸோ தென்றல் அப்படிங்கிறவங்க ரெக்டாங்கிள் பண்ணுவாங்க, தரணி ஸ்கொயர் பண்ணுவாங்க, தனம் வந்து ட்ரையாங்கிள் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லை, நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா தான். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த 3 ஃபார்முலா வச்சு போட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு எத்தனை வேஸ்ல ஷேப்ஸ் வந்து அவங்க பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்கல்ல, த்ரெட்டை வச்சு இந்த 3 பேருமே ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் பண்ணுனா எத்தனை வேஸ், எத்தனை முறையில அவங்களுக்கு வந்து த்ரெட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. நமக்கு ஒரே ஒரு வேல்யூ 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 6 அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் நமக்கு 6 அப்படிங்கிறது 5,1 இது ரெண்டும் ஆட் பண்ணா 6, அதே மாதிரி 4,2 இது ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு 6. அப்போ ஃபர்ஸ்ட் தென்றல் அப்படிங்கிறவங்களுக்கு 2 வேஸ், 2 பாசிபிலிட்டிஸ்ல அவங்களால ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண முடியும். ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. 5ஐயும் 1ஐயும் பிளஸ் பண்ணா நமக்கு 6, 4ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணா நமக்கு 6. அப்ப 2 முறையில அவங்களால த்ரெட்டை வந்து ரெக்டாங்கிள் செய்யறதுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்து தரணி அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும், ஸ்கொயர் வந்து செய்யணும். ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு 4a இல்லைன்னா 4 இன்டூ எஸ். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல ஒரே ஒரு 12 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அதை வச்சுதான் எல்லா சம்மே நம்ம வந்து போடணும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர். இதோட ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா இந்த 4 இந்த பக்கம் வரும், டிவைட் பண்ணும்போது 3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். போன வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க. ஒரு வீடியோவுமே அதுல வந்து நம்ம இந்த சிம்பிளா வரதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க நம்ம வந்து எழுதி காமிச்சோம். போன வீடியோ பார்க்காம டேரக்டா இந்த வீடியோ பார்த்தா வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். போன வீடியோ ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் தான் இருக்கும். டக்குன்னு அதை வந்து பாத்துருங்க. எல்லாமே நமக்கு வந்து ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இதை இந்த சைட் கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எழுதி கூட காட்டிடுறேன் பாருங்க. 4 இன்டூ எஸ், இது நமக்கு ஃபார்முலா 4 இன்டூ எஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னா எஸ் ஈக்குவல் டு 12 பை 4. இந்த எஸ்ங்கிறதா நமக்கு வந்து சைடு ஆஃப் அ ஸ்கொயர். இதுதான் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப எஸ் ஈக்குவல் டு நமக்கு 3 சென்டிமீட்டர். இது வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கனால 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அதான் நமக்கு ஆன்சர். அப்ப தரணி வந்து அவங்க பண்ற ஸ்கொயரோட சைஸ் என்னவா இருக்க போகுது, 4 பக்கமே ஒரே 3 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. தனம் அப்படிங்கிறவங்க பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து 3மே வேற வேற மாதிரி இருக்கும். ஏபிசி 3மே வேற வேற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரே 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப இந்த 12 சென்டிமீட்டருக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதான் அவங்க ட்ரையாங்கிள் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்ப இந்த இடத்துல 12 அப்படிங்கறத 2, 5, 5ன்னு எழுதலாமா? 2 + 5, 5 + 5 நமக்கு 12. 3, 4, 5 இதை 3 ஆட் பண்ணா 12, இதை 3 ஆட் பண்ணா 12. நமக்கு வந்து 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது.
அப்போ 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வச்சு 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ல தடம்னால கொடுக்க முடியும். இந்த சம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு நம்ம நினைக்க வேணாம். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத தனித்தனி ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஈஸியா பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 8 என்னன்னா, find the cost of fencing a square plot of side 12 meter at the rate of 15 per rupees 15 per meter. இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் பிளாட் இருக்கு. அது வந்து 12 மீட்டர், அதோட சைடு எல்லாமே 12 மீட்டர் இருக்குது. அதுக்கு ஃபென்சிங் வரைஞ்சாங்க அப்படின்னா அது எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அங்க ஒரு மீட்டருக்குமே மொத்தமா 12 மீட்டர். கொஸ்டின்ல இருக்கிறத நம்ம இங்க வந்து எழுதிக்கலாமா? மொத்தமா 12 மீட்டர் வந்து ஒரு ஸ்கொயர் பிளாட் அப்படிங்கிறது இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மீட்டருக்கு 15 ரூபாய் வந்து செலவு பண்றாங்க. 15 ருபீஸ் வந்து செலவு பண்றாங்க. ஒரு ஸ்கொயர் பிளாட் இருக்கு. அது எல்லா சைடுமே 12 மீட்டர் இருக்கு. அப்ப ஸ்கொயருங்கிறது 4 பக்கமும் 12 இருக்கும். இதுக்கு வந்து ஃபென்சிங் சுத்தியும் வேலி போடுறாங்க. அப்படி வேலி போடும்போது இந்த வேலியோட காஸ்ட் என்ன அப்படிங்கறது தான் கொஸ்டின். கொடுத்துருக்க இந்த 12 மீட்டர்ல ஒரு மீட்டருக்கு அவங்க வந்து 15 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா டோட்டலா எவ்வளவு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து நம்ம போடணும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா நம்ம போடணும். 4a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். டோட்டலா நமக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ 12 மீட்டர் அப்படிங்கறது மட்டும் தான் கொஸ்டின்ல இருக்கு. சைடு வந்து அவங்க 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு காஸ்ட் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலால அப்படியே நீங்க போட்டுக்கலாம். இந்த a அப்படிங்கறதான் 12. இங்க சின்ன கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. 4a அப்படிங்கிறது நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். இப்போ இந்த a அப்படிங்கறத நமக்கு வந்து 12 கொஸ்டின்ல கொடுத்துருக்க 12. அப்போ 4 into 12 அப்படிங்கிறது நமக்கு 48 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 48 மீட்டருங்கிறது தான் டோட்டலா அந்த ஃபென்சிங்கோட டோட்டல் மீட்டர். நமக்கு ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 15 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படிங்கறதுனால 48 into 15 எவ்வளோ அப்படின்னு போடணும். போட்டா நமக்கு 270 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைச்சிரும். ஸோ திருப்பி ஒரு முறை சொல்றேன். அவங்க சைடு ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேல்யூ 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை நம்ம ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா 48 மீட்டர் அப்படிங்கிற டோட்டலா கிடைச்சிரும். இந்த 48 மீட்டர் ஒரு மீட்டர் 5 ரூபான்னு வச்சா 48 into 15 நமக்கு 720 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சரா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து 1 செகண்ட் தெளிவா வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 9 வந்து பாக்குறோம். எக்ஸாம்பிள் 9 நம்ம ரெண்டு ஃபார்முலா வந்து பார்த்தோம்ல. லாஸ்ட் ரெண்டு ஃபார்முலா ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L into B, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து A ஸ்கொயர். அதை வச்சுதான் இந்த ரெண்டு சம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் நமக்கு L into B, அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க 12 7. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 84 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிம்பிள் இல்லையா? அது ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருது. ஃபார்முலா தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ங்கிறது A ஸ்கொயர். அப்போ 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 15 ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணா அதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ டோட்டலா 5 சம் இன்னைக்கு வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. போன வீடியோ ஒரு 5 சம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 சம், டோட்டலா வந்து 15 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சாப்டர் நம்ம வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF மெட்டீரியல் நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ், நியூஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னும் வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.